எனக்கு அனுமானா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருத்தோம். ஆனா எம்பெருமானை போய் சேவிக்க முடியல. மறுநாள் இதே ஊரை சேர்ந்த கலைவாணி மேடமும் அவருடைய ஆத்துக்காரரும் அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு. இது மாதிரி சுவாமி நான் வந்திருக்கேன், உங்க அனுமாரை சேவிக்கணும், உங்க பெருமாளை சேவிக்கணும்னு. எங்க அம்மாவா திட்டா என்ன அடிபட்டுருக்கு, இந்த கையை தூக்கவே முடியாது, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, எப்படிடா போவேன், என்னடா பண்ணுவேன்னு பெருமாள் மேல வாரத்தை போட்டேன். காலில் கிளம்பணும் வந்தோம். அவளும் பெருமாளை சேவிச்சா. ஏன் சொல்றேன்னாக்கா, ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உடனே அம்மாவானவள் எப்படி அரவணைப்பாலோ அதே மாதிரிதான் என் அனுமார். இது எவ்வளவு பேருக்கு இது நம்ப முடியாததா இருக்கும். ஆனா என் விஷயத்துல ஒவ்வொன்றும் நம்பிக்கை தான் இருக்கு. ஏன்னாக்கா இங்க இருக்கிற அனுமார் பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் அவருடைய சக்தியானது, அவருடைய ஒரு சாநித்தியமானது நான் என் அனுமார் கிட்ட கூட அவ்வளவு இதுவா நான் பார்த்தது கிடையாது. அதனால அன்னைக்கு அது மாதிரி ஆச்சா அவளும் சேவிச்சா. ஆச்சரியமா அனுமாரெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனை தொடர்ந்து ஒரு 20 நாள் நான் சன்னதிக்கு போக முடியாத சூழ்நிலை. என் வேலையை நானே செஞ்சுக்க முடியாது. ஒரு சின்ன குழந்தை தான் எனக்கே படிப்பை செஞ்சுது. அப்படி இருந்துட்டு இருக்க பொழுது 20 நாள்ல நைட்ல படுத்துட்டு இருக்கேன். கரெக்டா மணி 11 இருக்கும். கோபமா ஆத்துக்குள்ள வந்தாக்கா இல்ல ஏதோ ஒருனாக்கா அவ என்ன பண்ணுவோம், கோபமா தூக்கி வைப்பான், இல்லைன்னா கதவை சீக்கிரமா வேகமா தள்ளுவோம். அதே மாதிரி என் அப்பன் சத்தியமாக உண்மை, என் ஆஞ்சநேய சுவாமி உண்மையாக சொப்னத்துல என்னை அடிக்கிறார், கதையாலே அடிக்கிறார். எழுந்துடுறா. ஒரு தடவை ஆச்சு நேரம் போய் பெருமாள் சேவிச்சு ஏனப்பா இது மாதிரி பண்ற, எனக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு. மறுநாள் திரும்பியும் அதே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதே மாதிரி அடிக்கிறார். எழுத அப்பா கரெக்டாக வந்தா, என்னப்பா இது மாதிரிலாம் நடக்கிறது, என்னப்பா நீ போய் உன் அனுமாரை பார்க்கலடா, நான் ஆக்ஷன் போறடா அப்படின்னு சொல்லி இந்த உடந்த கையோட என்ன ஆக்ஷன் போன. இதே இடது கையால எம்பெருமானுக்கு ஆராதனம் செய்யுது. அப்பா இந்த கை உனக்கு பூஜை பண்ற கை, உனக்கு பூஜை நிற்கிறது, அதனால இந்த கையை சரி பண்ணி கொடுக்கணும். ஒரே வாரத்துல எம்பெருமான் விசேஷமான முறையிலே ஒரே வாரத்துல எனக்கு சரி பண்ணி கொடுத்தார். உண்மையான பக்தி. உங்க பக்திக்கு முன்னாடி என் பக்தி ஒண்ணும் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஏதோ அடியேனுக்கும் எம்எல்ஏ ஒரு கிருபை பண்ணி இது மாதிரியான ஒரு சகுலியத்தை எனக்கு பண்ணி கொடுத்தாரு. இங்க வர்றதுக்கு முன்னாடி, ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி காரில் 6ல இருந்து கிளம்புறேன், வீட்டுல இருந்து கிளம்புறேன். எம்பெருமான இடத்துல போய் சொல்லிட்டு பார்த்துக்கோப்பா, எல்லாரையும் பார்த்துக்கோப்பா, எல்லாமே ஷேர் பண்ணி பண்ணாங்க பெருமாள் அம்மா கிட்ட. அப்படி இருக்கும்பொழுது நான் காரில் ஏற போறேன், எங்கேயிருந்து வந்தாரோ தெரியல, காருக்கு முன்னாடி நிக்கிற குரங்கு ரூபத்துல அனுமார். அவரை பார்க்க மற்றவர்களுக்கு அது குரங்கா தெரியலாம், ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என் அப்பன் என் அனுமார் அங்க இருக்க. போய் பார்த்த எழுதும் இல்ல, நேரம் போன 2 தக்காளி பழம் கொண்டாந்து எம்பெருமான இடத்துல அந்த அனுமார் கிட்ட கொடுத்துட்டு, அப்பா ஒவ்வொரு நாளும் நீ தான் எங்க அப்பா அம்மாவையும் பெருமாள் எல்லாரும் நீ தான் பார்த்துக்கணும்னு இன்னைக்கு போன் பண்ணாலும் எங்க அப்பா சொல்லுவார். கரெக்டா அந்த டைமுக்கு வருவார், கரெக்டா ஏதாவது ஆத்திரம் அவங்க எங்க வீட்டுல இருந்து ஏதாவது கொடுப்பார், கரெக்டா வாங்கிறார். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆத்துல இருக்கார். இதோட எனக்கு என்ன வேணும், எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா சத்தம் முக்கியம், நாம சங்கீர்த்தனம் முக்கியம். இப்பொழுது நம்ம எம்பெருமானுக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு யாரெல்லாம் கருங்கல் திருப்பணி பண்றாலோ அவ எல்லாருக்கும் எல்லா சௌக்கியமும் இந்த தினம் என் அனுமார் மேல வார்த்தை போட்டு சொல்றேன், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக. எவ்வளவு அனுமார் ரொம்ப இலக்க மனசு உடையவர். பெருமாளை காட்டிலும் நான் கர்வத்துல கூட சொல்றேன், அனுமாராகப்பட்டவர் அவ்வளவு பெரிய ஒரு பரம கிருபாலு. அவரை பத்தி விவரிக்கவே முடியாது. அதனால இந்த கருங்கல் திருப்பணியில எல்லாரும் சேரணும். எல்லாரும் மொத்தமா போய் 10 பேர்கிட்ட சொல்லுங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி லட்சுமி வெங்கடேஷ் யாகம் தான் சொல்லியிருக்காங்க, வெறும் வெங்கடேஷ் யாகம்னு சொல்லல. ஏன்னா தாயார் இல்லைன்னா இன்னைக்கு சீனிவாசன் இங்க பூலோகத்துக்கு வரமாட்டார். ஏன்னா துர்வாசகர் என்ற முனிவர் எம்பெருமானுடைய திருமார்பிலே எட்டி உதைத்தார். எட்டி உதைத்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்ம பக்தர் நம்ம வளைச்சிட்டானே, எம்பெருமான் என்ன பண்ணாருனாக்கா அவருடைய காலை பிடிச்சு விட்டார். அவர் காலில் கண்ணு உண்டு அந்த துர்வாசகர் முனிவர், அந்த காலை பிடிச்சு விட்டார். அனே தாயாருக்கு கோபம் நீங்க நான் இருந்தயத்தில் இருக்க என்ன அவர் வயசுக்காரு கோபப்பட்டு கீழே வந்ததுனால அல்லவோ அந்த தாயார் பின்னாடியே பெருமாள் வந்தா இன்னைக்கு நமக்கு சீனிவாசன் இங்க சேவை சாதிக்கிறார். அதனால அந்த தாயாருக்கும் இப்போ கருங்கல் திருப்பணி பெருமாள் நடந்த உண்மை. போன வருஷம் நாங்களும் இதே மாதிரி தான் பேசியிருந்தோம், இதே மாதிரி தான் உபன்யாசம் பண்ணியிருந்தோம். பெருமாளுடைய கைங்கரியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஹனுமாருக்கு இதே நான் சொல்லுகிறேன், ஹனுமார் மேல வார்த்தை போட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஹனுமாருடைய சகதியும் தாயாரான நம்ம மகாலட்சுமி
இது ஒரு பிரசவம் மாதிரி. எப்படி ஒரு தாய் 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாரோ அதே மாதிரி தான். எதுக்கு சொல்றேன்னாக்கா, ஒவ்வொரு விஷயமும் நீங்க டிராவலிங் சார்ஜ் ஆகுது, கருங்கல் சரியா பண்ணணும், போகணும், அதை கொண்டு வந்து இந்த சேர்க்கிற வரைக்கும் அவர் படும் பாடு அவருக்கு மட்டும்தான் தெரியும். எதுக்கு திருப்பி திருப்பி இதை சொல்றோம்னாக்கா, உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னு தான் சொல்றோம். ஏதோ அடியனுக்கு தெரிந்த வகையிலே ஏதோ எனக்கும் பெருமாள் கிருபை பண்ணியிருக்கார், என்னையும் மதிச்சு இந்த பக்தருக்கு கிருபை பண்ணியிருக்கார் என்று சொல்லி அதே பக்தன் மூலியமா அவங்க எல்லாருடைய சார்பாக நானும் என் அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்குறோம். பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்.